ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி சபை வளர்ச்சி. இன்றைக்கு சபை வளர்ச்சியை குறித்த ஏராளமான சத்தியங்கள், ஏராளமான கருத்தரங்கங்கள், ஏராளமான புஸ்தகங்கள் எழுதப்படுகிறது. அதை குறித்து பேசுகிற மக்களும் ஏராளம். ஒரு சபை வளர்ச்சிக்கு தேவையான ஒரு 5 குறிப்புகளை இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதம் இருக்குமானால் என்னோடு கூட சேர்ந்து அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆதி திருச்சபை உபத்திரவத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. நிந்தைகள், போராட்டங்கள், பாடுகள். இன்றைக்கு நாம் சந்திக்கிற அதே பிரச்சனையை ஆதி திருச்சபை சந்தித்தது. ஆனால் இதற்கு மத்தியிலே வேதம் சொல்கிறது 5:14, 5 திரளான புருஷர்கள் ஸ்திரீகள் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அடுத்த 15ஆம் வசனம். பிணியாளிகளை படுக்கைகளிலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் விழும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளிலே கொண்டு வந்தார்கள். 16ஆம் வசனம். சுற்றுப்பட்டிருந்த திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளையும் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் வல்லமைகள் குறைந்து போகும் என்று பாடுகிறோம். அப்படியானால் அன்று செய்த அதே அற்புதத்தை இன்றும் செய்ய முடியும். ஏன் அது நடக்கவில்லை என்று சொன்னால் தவறு நம்மிடத்தில். நான் கர்த்தர், நான் மாறாதவன். தேவன் மாறுவதில்லை, அவருடைய வார்த்தைகள் மாறுவதில்லை, அவருடைய வல்லமைகள் மாறுவதில்லை, அவருடைய சத்தியம் மாறுவதில்லை. ஆனால் இன்றைக்கு இது நடைபெறாததற்கு நீங்களும் நானும் ஒரு காரணம். நானும் விதிவிலக்கல்ல. அன்பானவர்களே, தேவன் அன்றும் இன்றும் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதிலே ஒரு நாளும் அவர் தாமதிப்பது இல்லை. புறஜாதியாரும் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அப்போஸ்தலரும் யூதாவில் இருக்கிற சகோதரர் கேள்விப்பட்டார்கள். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 4ஆம் அப்படியே அந்த வசனம் தொடர்ந்து போய் கொண்டு இருக்கிறது. திரளான ஜனங்கள் கர்த்தரை அறிந்தார்கள். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அதாவது அந்த ஒரு சிலரோடு ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை 120 பேர். அந்த 120 பேர் ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை இன்றைக்கு திரளான ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள், 5000, 3000. நான் திரும்ப சொல்ல வந்த அந்த கருத்து என்னவென்றால், ஒரு சபை வளர்ச்சிக்கு முதல் காரணம் விட்னஸிங் கம்யூனிட்டி. அந்த சமுதாயம் சாட்சி கொடுக்கிற ஒரு சமுதாயமாக இருந்தது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் பலமாய் சாட்சி சொன்னார்கள். அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் பலமாய் சாட்சி சொன்னார்கள். இதை குறித்த வசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். அவர்கள் எல்லாரும் பலமாய். இன்றைக்கு சபை வளர்ச்சிக்கு முதலாவது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. குடும்பங்களிலே சாட்சி, தனிப்பட்ட வாழ்க்கையிலே சாட்சி, திருச்சபையிலே சாட்சி, வெளியே சாட்சி, உள்ளே சாட்சி. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் உடனே வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லை எங்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இன்றைக்கு சபை வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை. குடும்பத்திலே சாட்சி இல்லை, அலுவலகங்களிலே சாட்சி இல்லை, நம்முடைய உறவுகளிலே சாட்சி இல்லை, நம்முடைய வியாபாரங்களிலே சாட்சி இல்லை, நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே சாட்சி இல்லை. அவற்றை கொடுத்தா அந்த காசு வராது. அவற்றை கொடுத்தீங்கன்னா அந்த வேலை உருப்படாது. இன்னைக்கு பாருங்க, ஒரு கிறிஸ்தவ கான்ட்ராக்டர், எல்லாரும் சொல்லவில்லை, பொதுவாக ஒரு கிறிஸ்தவ நபரை நம்பி வேலைக்கு அமர்த்துவது பயமா இருக்கிறது.
பலமுறை சொல்லியிருப்பேன். ஒரு சிறிய ஆலயம், எல்லாருமே வேதம் படிக்கிறவர்கள் தான், வேதம் அறிந்தவர்கள் தான், கிறிஸ்துவ பெயர் வைத்திருக்கிறவர்கள். பலரால் ஏமாற்றப்பட்டோம். மட்டுமல்ல, அந்த வேலைகள் எல்லாமே பாதியிலே. ஒரு சபைக்கு போகிற விசுவாசி சொல்கிறார், ஒரு திருச்சபைக்கு போகிறார். ஒரு பிசாசினால் கட்டப்பட்டவர், குடிகாரனாக இருந்தவர், சபைக்கு போய் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் சென்னைக்கு வந்தவர். இன்றைக்கு 3 அடுக்கு மாடி கட்டியிருக்கிறார். அவர் ஒரு கட்டிட தொழிலாளி. ஆனால் இன்னைக்கு சொல்கிறார், அவர் நான் இந்த பாஸ்டர்களுக்கெல்லாம் வேலை செய்ய விரும்பலை. யோசித்து பாருங்களேன், எவ்வளவு ஒரு கொடூரமான வார்த்தை. இந்த பாஸ்டர்களுக்கெல்லாம் நான் வேலை சபைக்கே வேலை செய்ய நான் விரும்பலை. சபை தான் உயர்த்திற்று. ஒரு போதகர் தான் அவருக்காக ஜோம் பண்ணார், அசுத்தாவிலிருந்து விடுதலையானார், குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையானார். ஆனால் இன்னைக்கு அவர் சொல்கிறார், நான் அந்த சபைகளுக்கு வேலை செய்கிறது எனக்கு பிடிக்கல. இப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுக்கு வேலை செய்யலை பிடிக்கல, பிசாசுக்கு வேலை செய்யணும். அதில் ஊழல் பண்ணலாம், அதில் நிறைய காசு அடிக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திருச்சபைக்கு போகிறவர்களே, சாட்சியாக இருக்கிறீங்களா? உங்கள் தொழிலில் சாட்சியாக இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சியாக இருக்கிறீங்களா? அரசு உத்தியோகத்தில் சாட்சியாக இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் இருக்கிற அந்த துறை ஒரு லஞ்ச லாபம் நிறைந்த துறையாக இருக்கலாம். அந்த லஞ்சம் லாபம் நிறைந்த துறையிலே சாட்சியாக இருக்கிறீங்களா? எந்த துறை இருங்க, மின்சாரத்துறை இருங்க, போக்குவரத்து துறையில் இருங்க, ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுங்க. இன்றைக்கு அநேகர் தாங்கள் கிறிஸ்தவள் என்பதை வெளிக்காட்டி கொள்ள விரும்பவில்லை. கிறிஸ்தவள் வெளிக்காட்ட விரும்பலை. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கைக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. எழுப்புதலுக்கு, சபை வளர்ச்சிக்கு முதல் தடை சாட்சியற்ற வாழ்க்கை. எப்படி வருவாங்க? அன்பானுடைய ஒரு பிரசங்கம் ஒருவரை மாற்றாது, ஒரு பாடலா கட்டிடங்கள்லாம் பயன்படாது. இன்றைக்கு பெரும்பாலான கட்டிடங்கள்லாம் வசதியான கட்டிடங்கள் தான். ஏசி இருக்கிறது, நல்ல பிஏ சிஸ்டம், ஆடல் பாடல், இசைக்கருவி, ஒலிபெருக்கி, மின்மணி விளக்குகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆத்துமாக்கள் இல்லை. காரணம் என்னவென்றால் சாட்சி இல்லை. முதலாவது என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால் விட்னஸிங் கம்யூனிட்டி. அன்பானவர்களே, இப்படி சொல்லப்படும், த ப்ரொக்ளைமிங் த விட்னஸ். அவருடைய வாழ்க்கையை அவர்கள் சாட்சி சொல்வதல்ல, சாட்சியாய் இருப்பது. அன்பானவர்களே, அதாவது கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்கிற அந்த எண்ணம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவனும் அவரோடு கூட சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? ஜனங்கள் ஒருவரும் சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். 10ஆம் வசனத்தில் 11ஆம் வசனம், எல்லாரும் ஒருமனப்பட்டு அங்கே கூடியிருந்தார்கள். என்னுடைய முதல் கருத்து என்னவென்றால் விட்னஸிங் கம்யூனிட்டி, ஆண்டவருக்கென்று சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, அதே அதிகாரம் 15ஆம் வசனம், திரளான புருஷர் ஸ்திரீகள் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்திலே சேர்க்கப்பட்டார்கள். இன்னைக்கு சபை வளர்ச்சிக்கு முதலாவது பாடல் முக்கியமல்ல, ஆழமான செய்திகள் முக்கியமல்ல, இன்னைக்கு கட்டடங்கள் முக்கியமல்ல. சபை வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. வீட்டிலே சாட்சி, வெளியிலே சாட்சி, வேலை ஸ்தலத்திலே சாட்சி, தங்கும் இடங்களிலே சாட்சி. அன்பானவர்களே, அந்த சாட்சி கூறும்போது இத்தான் சங்கீதம் 126ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவன் எம்பிரத்தோடு அறுப்பான். உங்கள் சாட்சியிலே அன்பானவர்களை கேட்கிற மக்கள் மனமாற வேண்டும். இந்த நாட்டில் இதுவரை நீங்கள் சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்வீர்களானால் உங்கள் திரும்ப சொல்கிறேன், உங்கள் சாட்சி உங்கள் சபையை வளரச் செய்யும், இல்லையில் சபையை தேய செய்யும். வளர்ச்சியும் தேய்வும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. உயர்வும் தாழ்வும் உங்களிடத்துல. இந்த வளர்ச்சி உங்கள்கிட்ட தான் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, சபை வளரல, மாசம் சரியில்லை, பாஸ்டர் பிரசங்கம் சரியில்லை, இருக்கிற ஜனங்க சரியில்லை. ஒரு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, உணர்வில்லாத ஒரு வாழ்க்கை, குடும்பத்தில் சாட்சி இல்லை,
மாமியார்கிட்ட, கணவன்கிட்ட, உறவுகளில் சாட்சி இல்லையே, சகோதரிட சாட்சி இல்லை, ஏமாத்துறது, வஞ்சிப்பது, அபகரிப்பது. ஆனால் சபையில் மூப்பராக இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ குறித்த ஏராளமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. சபை வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது முதலாவது சாட்சியற்ற வாழ்க்கை. சபை வளர்ச்சிக்கு முக்கியமான தேவை சாட்சியின் வாழ்க்கை. இரண்டாவது, சபை வளர்ச்சிக்கு முக்கியமான தேவை என்னவென்றால் வெல் இன்ஸ்ட்ரக்டட், நல்ல போதனை. அந்த சபை வளர்ந்த காரணம், அந்தியோகியா சபை வளர்ந்த காரணமே இட் இஸ் எ வெல் இன்ஸ்ட்ரக்டட் கம்யூனிட்டி. வாசிக்க கேளுங்கள். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் போய் சேர்ந்தபோது தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் இருக்கும்படி நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். 26ஆம் வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் அங்கே தங்கியிருந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அது முதல் அந்தியோகியாவிலே சிஷ்யர்களுக்கு கிறிஸ்தவம் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அங்கே ஒரு வருஷ காலமாய் தங்கியிருந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அங்கே கிறிஸ்தவர்களுக்கு அன்றைக்கு மக்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. என்னுடைய இரண்டாவது குறிப்பு, திருச்சபையின் வளர்ச்சிக்கு இரண்டாவது தேவை வெல் இன்ஸ்ட்ரக்டட். இன்றைக்கு இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். ஒரு சிஸ்டமேட்டிக் பைபிள் ஸ்டடி. இன்றைக்கு துக்கமான காரியம் என்னவென்றால், இந்த வேதத்தை நேசிக்கிற மக்கள் மிக குறைவு, வேதத்தை வாசிக்கிற மக்கள் மிக குறைவு, வேதத்தை நேசிக்கிற மக்கள் மிக குறைவு. ஒரு பெரிய சங்கடம் என்னவென்றால், அதாவது இன்றைய ஊழியர்கள் அதிகமாக தியானம் பண்ணுவது மிக குறைவு. ஏதோ ஒரு 2 புஸ்தகங்கள் இல்லை. ஸ்பெண்ட் மோர் டைம் இன் த வேர்ட் ஆஃப் காட். ஒரு சபை வளர்ச்சிக்கு முக்கியம் வெல் இன்ஸ்ட்ரக்டட். போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், எதிர்மறையான காரியங்கள் இவைகளிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால், அன்பு பிள்ளைகளே, அன்பு ஊழியர்களே, வெல் இன்ஸ்ட்ரக்டட் கம்யூனிட்டி. உங்கள் சமுதாயம் கர்த்தருடைய வசனத்தால் நிலைநிறுத்தப்பட்டதாய். இன்னைக்கு சபையில் வசனமே இல்லை. ஆடல், பாடல், கொண்டாட்டம் எல்லாம் இருக்குது. வசனத்துக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. பாருங்களேன், இந்த திருமணங்களை கூட ஏராளமான நேரம் கொடுக்கப்படுது. பாட்டு பாடுறாங்க, வாழ்த்துறை, அங்கே கேக் வெட்டது. ஆனால் 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுங்க திருமணங்களில் கூட. எவ்வளோ துக்கமான காரியம். அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், வெல் இன்ஸ்ட்ரக்டட் சர்ச். இப்படி சொன்ன முடியும். அந்த பைபிள் திங்கிங், அந்த வேதாகம சிந்தை, வேதாகம அந்த வார்த்தை இன்றைக்கு திருச்சபையிலே இல்லை. ஒரு திருச்சி வளர்ச்சிக்கு இரண்டாவது முக்கிய காரணம் என்னவென்றால் வெல் இன்ஸ்ட்ரக்டட் கம்யூனிட்டி. நன்றாய் போதிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாய் இந்த சமுதாயம் வளரணும். மூன்றாவது, அன்பானவர்களே, நான் சொல்ல வந்த வார்த்தை ஸ்டேரிங் கம்யூனிட்டி. நான் வசனம் படிக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றி திரிந்தார். இங்கே நான் சொல்ல வந்த கருப்பொருள் என்னவென்றால், எதிர்மறையான சூழ்நிலையிலும் நேர்மறையாய் வாழ்ந்தார்கள். நான் படிக்கிறேன், கேளுங்க. அதாவது வல்லமையினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் தேவன் அவரை நிரப்பினார். அவர்கள் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையின் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவரை சுற்றி திரிந்தார். இந்த ஸ்டேரிங் என்ற வார்த்தை, அன்பானவர்களே, நன்மை செய்வது, சுற்றி திரிவது. இங்கே நான் சொல்ல வந்த அதாவது கருத்து என்னவென்றால், ஆரம்பத்தில் சொன்னேன், எதிர்ப்புகள், ஏளனங்கள், பரியாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் அன்றைக்கு அந்த சபையில், திருச்சபையிலே ஒரு கேரிங். அதைத்தான் 10:30 நான் படிக்கிறேன். 10:30 நன்மை செய்கிறவராய். இன்றைக்கு அநேக திருச்சபைகளே அந்த கேரிங் இல்லை. ஏதோ போவது வருவது, ஒரு துக்கமான காரியம் மெகா சபையில்.
அங்கே யார் போறா யார் வரா ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஒரு சபை வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் கேஷுவல் குரூப் இருக்குது, நல்லதுதான். ஆனா அந்த கேஷுவல் அந்த கேரிங் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். திருச்சபைக்கு போகிற அன்பு தேவ பிள்ளையே, ஐ கேர் யுவர் யுவர் நைபர். உங்க பக்கத்தில் உட்கார ஒரு ஆளை என்னைக்காவது விசாரிக்கிறீங்களா? அவரோட பேசுறீங்களா? நீங்க ஏதோ போறீங்க, உட்கார்றீங்க, எழுந்து வந்துடுறீங்க. ஆமீன் சொல்றதுக்கு முன்னாலே வீடு தீப்பத்தி எறிவது போல நீங்கள் ஓட, உங்கள் பின்னால் போதகர் ஓட வேண்டாம். சபை வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் கேர் ஒன் another. இதைத்தான் எபிரேயர் 10:37 வாசிக்கிறோம். ஒருவரை ஒருவர் கவனித்து. கவனிச்சுனா என்ன ட்ரெஸ் போட்டு இருக்கிற அந்த கவனிப்பு அல்ல. அவர் எப்படி இருக்கிறார், ஏதா இருக்கிறார், என்ன காரியம் பண்றார், அவரை அதாவது அந்த ஒரு விசாரிப்பு. ஒரு திருச்சி வளர்ச்சிக்கு மூன்றாவது தேவை அதான் அன்பானுடைய நல்ல விசாரிப்பு. அதான் சொன்னேன், இப்படி இப்படி சொல்லலாம், a caring community, விசாரிக்கும் ஒரு தன்மை. நான்காவது யுனைடெட் கம்யூனிட்டி, சேர்ந்து வாழும் ஒரு தன்மை. இன்னைக்கு திருச்சபையிலே அன்பானவர்களே யாரும் யாரும் ஒத்து போவதில்லை. கேட்டா அவர் எனக்கு ஒத்து வர மாட்டார், இவர் எனக்கு ஒத்து வர மாட்டார், இவர் பாட்டு பண்ண வரமாட்டேன், இவர் பிரசங்கம் பண்ண வரமாட்டேன், இவர் ஊழியம் பண்ண நான் வரமாட்டேன், அவர் அந்த ஊழியம் செஞ்சா நான் வரமாட்டேன், அந்த ஊழியத்துக்கு அவர் போட நான் வரமாட்டேன். யோசித்து பாருங்கள். திருச்ச வளர்ச்சிக்கு முதலாவது காரணம், பல காரணங்கள் உண்டு, அதில் அதாவது சேர்ந்து வாழும் தன்மை, யுனைடெட் கம்யூனிட்டி. நான் படிக்க கேளுங்களை, தெரிஞ்ச வசனம். அந்தியோகே என்ற பட்டணத்திலே பல தரப்பட்ட மக்கள் இருந்தார்கள். பர்னபா, நீகர், நீகர் என்ற வார்த்தை இருந்தால் நீக்ரோ என்ற வார்த்தை வந்தது. சிமியோன், அடுத்து சிரேன ஊரானாகிய லூகி, அடுத்து காற்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏது வடக்கப்பட்ட மனாயின், அடுத்து சவுல். இவர்கள் எல்லாருமே வித்தியாசமான பின்னணி, வித்தியாசமான ஜாதி, வித்தியாசமான மொழி. ஒருவன் கருப்பன், ஒரு வெள்ளையன், ஒரு அரண்மனையில வாழ்ந்தவன், இன்னொரு அடிப்படை தேவையில்லாதவன். அது சொல்லப்பட்ட வார்த்தை அதாவது சிரேனை ஊராகிய லூகியம், காற்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏதோ வளர்க்கப்பட்ட மனாயின், பல தரப்பட்ட மக்கள். ஆனால் இந்த சபையிலே சேர்ந்து வாழ்ந்தார்கள். இட் வாஸ் அ யுனைடெட் சர்ச். இன்றைக்கு திருச்சபையிலே இந்த சேர்ந்து வாழும் தன்மை இல்லை. என்னுடைய செய்தியில் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அவள் அவளோடு, இவாள் இவாளோடு, அவர் அவரோடு பேசுவார், இவர் அவரோடு பேசுவார். புதுசாக வந்தவங்க அனாதிமா நிற்பாங்க. வேண்டாம். ஒரு திருச்சபை வளர்ச்சிக்கு அன்பானவளே முக்கியமான தேவை. பர்னபாஸ், அவர் ஒரு சீப்ருத்தீவை சார்ந்தவர். இரண்டாவது, அங்கிருந்த சிமியோ ஒரு நீக்ரோ இனத்தை சார்ந்தவர். அங்கே லூகியர், அவர் நார்த் ஆப்பிரிக்கா அதை சார்ந்தவர். நான் சொன்ன இந்த எல்லாருமே ஒவ்வொருவருமே வித்தியாசமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். இன்றைக்கு எப்படின்னா, அதாவது யூனிட்டி அமாங் த டிஸ்யூனிட்டி. இன்றைக்கு வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஆனால் ஒற்றுமையிலே ஒற்றுமையாக இருக்கிறோமா? இப்போ நான் சொன்ன அத்தனை பேரும் அன்பானுடைய அந்த பர்னபாஸ் ஒரு சைப்ரஸை சார்ந்த சீபிருத்தீவை சார்ந்தவர். நீக்ரோ, அடுத்து லூகி ஒரு நார்த் ஆப்பிரிக்கா ஆள். அவர் ஒரு வியாபாரம், அவர் ஒரு இஸ் அ மர்ச்சன்ட். பர்னபா என்று சொல்லுகிறவர் அவர் ஒரு போதகர். இரண்டாவது, அவர் தீர்க்க தரிசியாக இருந்தார், போதகராக இருந்தார். இன்னொருத்தருக்கு அதாவது நிறமில்லை, நீகர் நிறமில்லை, மொழி படிப்பில்லை. மூன்றாவது, அங்கே இருக்கிற இன்னொருவர் ஒரு வியாபாரி லூகி, அது மனாயன், அதாவது மிக படித்தவர், பாண்டித்தம் பெற்றவர், பட்டம் பெற்றவர். ஆனால் அத்தனை பேரும் அன்பானவர்களே அதாவது சபையில சேர்ந்து வாழ்ந்தார்கள். ஒரு கலவை. இந்த ஒரு கட்டடத்துக்கு சிமெண்ட் வேணும், கல் வேணும், மண் வேணும், தண்ணி வேணும், எல்லாமே வேணும். அந்த ஈக்குவாலிட்டி இல்லைன்னா அந்த கட்டடம் உட்காராது. ஸோ இந்த நாளில் நீங்கள் கல்லாக இருக்கலாம், சிமெண்ட்டாக இருக்கலாம், மணலாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், அதை விட்டால் அதை இணைக்கின்ற ஒரு கொத்தனாராக கூட இருக்கலாம். எங்கே இணைப்பு இல்லையோ, வேர் தெர் இஸ் நோ ஜாயின்ஸ், இணைப்பு இசைவு இல்லாவிட்டால் இணைப்பு இருக்காது. இன்றைக்கு அநேக திருச்சபையிலே இசைவும் இல்லை, இணைப்பும் இல்லை. ஒரு திருச்சி வளர்ச்சிக்கு ஐந்தாவது காரணம் ஆராதிக்கும் சபை. அப்போஸ்தலர் புஸ்தகம்
13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்கையில். இன்றைக்கு துக்கமான காரியம் என்னவென்றால், ஆறாவது நேரத்தில் மக்கள் வரதே இல்லை. அந்த பாடல் நேரத்துக்கு மக்கள் வரதே இல்லை. பாட்டு முடிஞ்சு சங்கீதம் வாசித்து அறிவிப்புக்கள்லாம் சொல்லி பாதி பிரசங்கத்தில் காலம் முழுக்க இதே தான். மனசாட்சியாக இருக்காது அவங்களுக்கெல்லாம். ஒரு சபை வளர்ச்சிக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 4வது காரியம் வர்ஷிப்பிங், ஆராதிக்கும் ஒரு சபை. அது எவ்வளோ மேன்மை தெரியுமா? துதிப்பது, பாடுவது, அன்பானவர்களே தேவனை முதன்மைப்படுத்துவது, இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒரு ஆராதிக்கும் சபை. அடுத்த குறிப்பு, சபை வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் கேட்கும் சபை, சத்தியத்தை விரும்பும் சபை. 1 சாமுவேல் 3:9. இன்றைக்கு ஒரு பாரம்பரியம், இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிற மக்கள் இல்லை. அன்றைக்கு சாமுவேல் சொன்னான், சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன். ஆபகுக் 2ஆம் அதிகாரம், அவர் என்ன சொல்லுவார் என்று காத்திருப்பேன். இதற்காக தேவன் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். அன்பானவர்களே, அவருடைய அழைப்பு நோக்கமே அவருடைய திருவாய் மொழியை கேட்க, நீதிபரை தரிசிக்க, திருவிழை சத்தத்தை அறிய. அதற்காகத்தான் தேவன் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். ஒரு சபை வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம், அன்பான தேவ பிள்ளைகளே, வார்த்தையை கேட்கும் ஒரு சபை. இவை இது இருந்தால், இது இருக்குமே ஆனால் உங்கள் சபை வளரும். ஒரு சின்ன கேள்வி, உங்கள் சபையில், நீங்கள் போகிற சபையில், சபை வளர்ச்சியை விரும்புகிற நீங்கள் முதலாவது ஒன்றை விரும்புங்கள், விட்னஸிங், சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. 2வது வெல் இன்ஸ்ட்ரக்டட், தேவன் வசனத்தினால் போதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. வசனம் இருக்கிற சபையில் தான் வளர்ச்சி இருக்கும். 3வது அன்பானவர்களே கேரிங், பராமரிக்கும் சபை. அடுத்தவளை பராமரியுங்கள். அவர் என்ன கொஞ்சம் விசாரிங்க. வீடு தீப்பற்றி எறிந்தது போல ஓட வேண்டாம். அது வேற, இது வேற. இது சபை என்பது ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கதான் சபை. வீடுகள் ஆன்லைனில் கேட்கலாம், ஆன்லைனில் பிரசங்க கேட்கலாம், ஆன்லைனில் பிரசங்க நீங்கள் பண்ணலாம். அது முக்கியமல்ல. சபைக்கு ஏன் வர தெரியுமா? ஒரு கவனிக்க, விசாரிக்க, அன்பு கூற, பராமரிக்க, பாதுகாக்க. 4வது குறிப்பு யுனைடெட், சேர்ந்து. ஒருவேளை உங்களுக்கு ஒத்து வராமல் இருக்கலாம், ஆனால் ஒத்து போங்க, வேறு வழியே இல்லை. சிறியவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், படியாக இருக்கலாம். நான் சொன்ன பார்த்தீங்களா, இங்கே நீக்கிறோம், அவருக்கு நல்ல படிப்பு இல்லை, நீக்கிறப்பட்ட படிப்பு இல்லை. இன்னொருத்தர் ஹைலி குவாலிஃபைட், மனாயின் ஹைலி குவாலிஃபைட், ஸ்கில் அண்ட் வெல் டேலண்டட், கவனிங்க. ஆனாலும் கூட அத்தனை பேரும் அந்த அந்தியோகியா பட்டணத்தில் சேர்ந்து வாழ்ந்தார்கள். அடுத்தபடியாக அன்பானவர்களே, நீங்கள் நினைக்கலாம் இது ரொம்ப கடினம். இது கடினம் அல்ல, இது கடினம் அல்ல. நீங்கள் லகுவாக எடுத்து கொண்டால் லகுவானது, கடினமாக எடுத்து கொண்டால் கடினமானது. இங்கே சேர்ந்து வாழ முடியாத நீங்கள் அங்கே எப்படி சேர்ந்து வாழ்வீங்க? நீங்கள் சொல்கிற உட்காருதும், நான் சபைக்கு வரமாட்டேன், என் மாமியார் வராங்க, என் சபைக்கு வரமாட்டேன், என் மருமக வரான், என் சபைக்கு வரமாட்டேன், அவர் வரார், இவர் வரார், எனக்கு பிடிக்காதவர் வரார். எங்கள் ஆலயத்தில் எவ்வளோ பேர் ட்ராப் அவுட். மகள் வந்தால் மாமியார் வர்றதில்லை, மாமியார் வந்தால் மருமகள் வர்றதில்லை. குடும்பங்களில் ரொம்ப கடினமான ஒரு ஊழியம். யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அவரை திருப்திப்படுத்தினா அவங்களுக்கு பிடிக்காது, இவளை திருப்திப்படுத்தினா இவருக்கு பிடிக்காது. சபை வளர்ச்சி என்பது வெல் கமிட்டட் அண்ட் வெல் கம்யூனிட்டி. அடுத்து வர்ஷிப்பிங், ஆராதனைக்கும் சபை. கடைசியவன் சொன்னேன், வார்த்தையை கேட்கும் சபை, வேர்ட் பிளட்ஜ், வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்கும் சபை. அந்த வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுத்து பாருங்க, ஒரு சபை வளரும், ஒரு சபை வாழும், ஒரு சபை பேசும், ஒரு சபை ஸ்திரமாக இருக்கும். அந்த ஆரம்பத்தில் சொன்னது போல திரளான ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள்.
நம் ஜெபிப்போம் அந்த நாளில். ஆண்டவரே, இந்திய தேசம் 2000 வருஷங்கள் ஆனாலும் இன்னும் அதே நிலைமை, மந்த நிலை வேண்டாம். இது பலவந்தம் பண்ணி வர்றதில்லை, இயல்பா வர்றது. ஆராதிங்க, துதியுங்க, கைத்தட்டுங்க. இன்னைக்கு பலவந்தம் பண்ணப்படுகிறது. எல்லாரும் கரங்களை தட்டுவோம், எல்லாரும் பாடுவோம். இல்லை, இட் ஷுட் பி வாலண்டரி. இன்னைக்கு பலவந்தம் பண்ணி எதை செய்ய முடியாது. பண்ணுங்க, சபைக்கு வாங்க சொல்ல வேண்டியது அடிக்கடி. இதில் ஒரு ரிமைண்டர் வேற, ஃபோன் கால், நாளை ஆராதனை மறந்துவிட வேண்டாம், நேரத்தோடு வாருங்கள். இதெல்லாம் முதிர்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை. ஸோ உங்கள் சபை வளரும் போது நீங்கள் வளருவீர்கள். நீங்கள் வளரும் போது உங்கள் குடும்பம் வளரும். உங்கள் குடும்பம் வளரும் போது உங்கள் சந்ததி வளரும். எனவே உங்கள் வளர்ச்சி சபையின் வளர்ச்சி. சபையின் வளர்ச்சியிலே கண்ணும் கருத்துமாக இருங்க. நீங்கள் வளருவீங்க, உங்கள் சந்ததி வளரும், உங்களுடைய வாழ்க்கை வளரும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியை படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி உரிமை துதிக்கிறோம். சபை வளர்ச்சியில் அக்கறை உள்ள ஆண்டவர். ஆமா ஆண்டவரே, நான் கேட்டது போல விட்னஸிங் சர்ச் ஆண்டவரே, வர்ஷிப்பிங் சர்ச், வெல் இன்ஸ்ட்ரக்டட் சர்ச், கேரிங் சர்ச், வேர்ட் பேஸ்ட் சர்ச் ஆண்டவர், அப்படிப்பட்ட எங்கள் சபைகள் மாற வெல் யுனைடெட் சர்ச், ஐக்கியமுள்ள சபையாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பல தரப்பட்ட ஜாதி ஜனங்கள் இருக்கிறோம். ஆனாலும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிகளை எங்களை பயன்படுத்தும். இப்படி அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் சபை வளர்ச்சியில் உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. சபை வளர்ந்தால் நீங்கள் வளருவீர்கள். நீங்கள் வளர்ந்தால் உங்கள் குடும்பம் வளரும். ஸோ யுவர் க்ரோத் பேஸ்ட் ஆன் யுவர் சர்ச். சபை வளர்ச்சிக்காக ஜெபியுங்கள், உழையுங்கள், பாடுபடுங்கள், அதை முதன்மைப்படுத்துங்கள். ஏதோ போனோம் வந்தோம் அல்ல. சபை வளர்ச்சிக்காக கருத்தாய் இரவும் பகலும், நான் சொன்ன போல வெல் இன்ஸ்ட்ரக்டட், வெல் வர்ஷிப்ட் வேர்ட், அந்த இவர் இருந்தால் உங்கள் சபை வளர்ந்து கனி தரும். இப்படி வாழ்க்கை வாழ தேவ உதவி செய்வாராக. ஆமென். இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே, ஆனால் அடுத்தவர்களுக்கு அனுப்பி தாங்குங்கள். காட் பிளஸ் யூ. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, சொல்லுங்க. உனக்கு எதிரான ஆயுதங்கள் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. ரெண்டு கரங்களை தலைக்கு மேலாய், தலைக்கு மேலாய். அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவார். ஏழு மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவார். 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவார். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடச் செய்வார். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடச் செய்வார். உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை தடை செய்ய யாருமில்லை. உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை தடை செய்ய யாருமில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை.
பாய்ச்சிடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. 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 உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீ உயிரோடு ஒரு பயம் உனக்கு விரோதமான. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் இருப்பவனில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.